மெர்ச்சி விஜய், ஆர்ஜே விஜய் வந்து ரொம்பவே பிரபலமானவர். ஜீ தமிழ்ல நிறைய நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காரு. நிறைய அவார்ட் நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காரு. அவருக்கு சமீபத்தில வந்துட்டு கிஸ் படத்தில வந்துட்டு கவினுக்கு நண்பனாக நடிச்சார் இல்லையா? ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக ஒரு அவார்ட் கிடைச்சது. அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு அவர் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. முக்கியமா மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் சார பற்றியும் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது பாக்யராஜ் சார் வந்துட்டு நம்ம ஆர்ஜே விஜய எப்பவுமே நண்பா அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாராம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அவரு. அவர் வந்துட்டு என்னை நண்பா அப்படின்னு வந்து கூப்பிடக்குள்ள அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அவர் வந்து என்னை அப்படி தான் கூப்பிடுவார். ஒரு வாட்டி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. டக்குன்னு ஒன்று கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாட்டி மேடையில் வந்து நான் பேசி முடித்த உடனே கைத்தட்டல் வந்துச்சு. அந்த கைத்தட்டல் முடியறதுக்குள்ளேயே நான் அடுத்தது வந்து பேச போயிட்டேன். உடனே வந்துட்டு பாக்யராஜ் சார் சொன்னார், நண்பா இந்த கைத்தட்டலுக்காக தானே நம்ம வந்து உழைக்கிறோம். இந்த கைத்தட்டலுக்காக தானே நம்ம இவ்வளோ வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அது வரக்குள்ள அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அப்படியே சும்மா அசால்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பல அட்வைஸ்லாம் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு இவர் லீட் ரோலாக பண்ணி ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதற்குமே மக்களுடைய சப்போர்ட்டை வந்து கேட்டு சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.